Hi viewers, today we are going to start third lesson book exercise 11 வந்து பார்க்க போறோம். Question read பண்ணிக்கலாம். Money is a partner who withdraw rupees 30,000 on 1st September 2018. Interest on drawings is charged at 6% per annum. Calculate interest on drawings on 31st December 2018 and show the journal entries by assuming the fluctuating capital method is followed அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ரீட் பண்ணும்போது தெரியுது அப்படின்னா நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் அவங்க வித்ட்ரா பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டை வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இவர் வந்து மணி வந்து எப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் 1st செப்டம்பரில் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் பார்த்தோம் அப்படின்னா 31st December 2018 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 6% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்களுடைய கேபிட்டல் என்ன கேபிட்டலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அக்கௌண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அந்த மெத்தடில் அவங்க வந்து அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி ஹெட்டிங் எழுதிக்கோ அப்படின்னா calculation of interest on drawings of யார் அப்படின்னா மணி ஒரே ஒரு பார்ட்னருடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings equal to amount of drawings into rate of interest into period அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா period of interest அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவர் எப்போ எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30,000 இருக்குது. அதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 6%. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த பீரியட் வந்து கண்டுபிடிக்கணும். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டால் 1st செப்டம்பர். அப்போ 1st செப்டம்பர் டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண 31st டிசம்பர். அப்போ 31st டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மந்த் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ மந்த்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ 4 மந்த் வருது. அப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 போட்டுக்கோம். இப்போ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000. இந்த 30,000 வந்து ரைட் பண்ணிப்போம். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. இந்த 6% வந்து 6/100 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 மந்த் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 மந்த் வந்து 4/12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ஸோ இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் எடுத்தோன்னா 4 வரும். 1 4s are 4. 12 வந்து 4 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ். அப்போ இதை வந்து 1/3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். இந்த 3 கொண்டு இதை கேன்சல் பண்ணோன்னா 1 டைம். இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 100. அப்போ 100 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 600. இதுதான் மணியோடைய என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு 2 என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டால் யார் ஓனர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணி. அப்போது மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம்.
இப்போ ஏன் மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போடுவோம்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்னு தான் போடணும். ஆனால் அப்படி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, டிராயிங்ஸ் வந்து எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு கேட்டால் கேபிட்டல்லேருந்து தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னு கேட்டால் மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 600 rupees. அந்த 600 இங்கே ரைட் பண்ணிடுவோம். ஸோ நரேஷன் எழுதும்போது பீயிங் interest on drawings provided அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கிரெடிட்டில் இருந்தால் அது வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா டெபிட்க்கு வந்துடும். ஸோ அப்போ எப்படி என்ட்ரி எழுதுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் on drawings account debtor to profit and loss appropriation account. appropriation account ரைட் பண்ணி எவ்வளோ ரைட் பண்ணோம் அப்படின்னா 600 டெபிட்ல 600 கிரெடிட்ல. அப்போ நரேஷன் எழுதும்போது பீயிங் interest on drawings transferred to profit and loss appropriation account. அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். தேர்ட் லெசன் புக் எக்ஸசைஸ் 12 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் ரீட் பண்ணிக்கலாம். சந்தோஷ் இஸ் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். சந்தோஷ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் வந்து பார்ட்னராக இருக்காரு. ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் எட் 6% per annum. பார்ட்னர்ஷிப் டீட் படி சந்தோஷ்க்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 6% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அவர் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு. During the year at 31st December 2018, he withdraw as follows. அவர் வந்து எந்தெந்த மந்தில் வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேட் இவர் வந்து February 1st அன்னைக்கு வந்து 2000 rupees வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி May 1st அன்னைக்கு 10,000 rupees, July 1st அன்னைக்கு 4,000 rupees and October 1st அன்னைக்கு 6,000 rupees வந்து அப்படியே 1 இயர்ல வந்து ஒரு மாசமும் ஒரு மாதிரி வித்ட்ரா பண்ணியிருக்காரு. 4 times வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேவா? calculate amount of interest on drawings. நம்மள வந்து amount of drawings மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சில பார்ட்னர் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் வித்ட்ரா பண்ணுவாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா 4 times வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ 4 times வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்டிங் வந்து எழுதும்போது கால்குலேஷன் ஆஃப் interest on drawings of சந்தோஷ் அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இவர் எப்போ வித்ட்ரா பண்ணியிருக்கு இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு என்ன amount of drawings into rate of interest into period of interest அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். இது வந்து ஃபார்முலா ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா February 1st 2000 வந்து February 1st அன்னைக்கு வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது எப்போ பார்த்தோம் அப்படின்னா 31st December 2018 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ February to December வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்போது நம்ம எப்படி ரைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் ரைட் பண்ணிக்கலாம். பீரியட் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா February 1st to 31st December வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா?
அப்போ பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ பீரியட் வருது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், எவ்வளோ மந்த் வருதுன்னா டிசம்பர் 11 மந்த் வருது. அப்போ 11 மந்த் தான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது இவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2000 rupees. ஸோ இதை வந்து அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸில் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது பீரியட் வந்து எப்போ ரைட் பண்ணியிருக்கோம்? பிப்ரவரி 1 to 31 டிசம்பர். அப்போ எத்தனை மந்த் வருது அப்படின்னா 11 மந்த் வருது. ஓகேவா? இதை வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து 2000 rupees இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 6%. எல்லா மந்த்துக்குமே 6% தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 6%னா 6/100 இன்டூ பீரியட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 11 மந்த் வருது. அப்போ 11/12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11/12க்கு வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த 6 கொண்டு இதை கேன்சல் பண்ணலாம். 6 கொண்டு 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டைம் வரும் அப்படின்னா 2 times வரும். எகெயின் வந்து இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இந்த 2 கொண்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 டைம் வரும். அப்போ 10. அப்போ 10 into 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தெரியும். 0 1 1s are 1, எகெயின் 0 1 1s are 1. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா 110 rupees வந்து பிப்ரவரி மந்த்துக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மே, ஜூலை, அக்டோபருக்குலாம் 1 by 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மே மந்த்துக்கு பார்க்கலாம். மே மந்த்துக்கு கால்குலேட் பண்ணும்போது மே 1 to 31 டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான் ரைட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது மே 1 to 31 டிசம்பர் வரைக்கும், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 மந்த் வரும். ஸோ 8 மந்த்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். மேல வந்து எவ்வளோ ருபீஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா 10,000. அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து 10,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, 6/100 இன்டூ பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 8 மந்த். அப்போ 8/12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடுவோம், இது கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 6 கொண்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 times வரும். இந்த 2 கொண்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4 times வரும். ஓகேவா? இப்போ 100 into 4. அப்போது மே டு டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 400 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜூலை 1. இப்போ ஜூலை 1 to 31 டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜூலை 1 அப்படின்னா இதுக்கும் அதே ஃபார்முலா தான் ரைட் பண்ணுவோம். ஜூலை 1 to அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து 31 டிசம்பர். இப்போ பீரியட் பார்த்தோன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? அப்போ 6 மந்த் வரும். ஓகேவா? அப்போது 6 மந்த் அப்படின்னு சொல்லி பீரியட் ரைட் பண்ணிப்போம். இப்போது எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ஜூலையில் வந்து 4,000 rupees. அப்போ 4,000 rupees இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6%, 6/100 இன்டூ பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 6 மந்த் வருது. அப்போ 6/12 இதை வந்து 1/2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இது கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த 2 கொண்டு இந்த 6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3 times வரும். அப்போது 40 into 3 எவ்வளோ வரும் அப்படின்னா 4 3s are 12, 120 rupees வரும். ஸோ இது வந்து ஜூலை மந்த்துக்கு உள்ளது. நெக்ஸ்ட் வந்து அக்டோபருக்கு அப்படியே கால்குலேட் பண்ணலாம். அக்டோபருக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ 3 மந்த் வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு அக்டோபர் டு 31 டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மந்த் வரும் அப்படின்னா 3 மந்த் வரும். ஓகேவா? 3 months அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ஸோ அக்டோபரில் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா 6,000 rupees. அப்போ 6,000 அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, 6/100 இன்டூ 3 மந்த் வருது. அப்போ 3/12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவேன். இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தோம்னா 3 எடுத்துக்கலாம். இங்கே வந்து 3 வந்து 1 times இருக்கும், இங்கே வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4. அப்போ 3/12 வந்து 1/4 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். இந்த 0 இது கேன்சல் பண்ணிடுவோம், இது கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு
இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தோன்னா செகண்ட் டேபிள் எடுத்துக்கலாம். இது வந்து 2 டைம்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் வரும். இப்போது இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 இன்ட்டு 6 30 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 30யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 6 3s are 18 180 divided by 2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 90 rupees வரும். ஓகே, அப்போ இது வந்து அக்டோபர் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 90. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக எந்தெந்த மந்த் பிப்ரவரி, மே, ஜூலை, அக்டோபர், ஸோ 4 மந்த்துக்கு வந்து ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணி இதுதான் இவருடைய மொத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 0 இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 1 + 2 வந்து 3 + 9 வந்து 12க்கு 2 பேலன்ஸ் 1 + 1 2 2 + 4 வந்து 6 6 + 1 7. அப்போ 720 தான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is equal to rupees 720 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்கல. ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருந்தா ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா?